அனைவருக்கும் வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. பொதுவாக நாடாளுமன்றம் கூடும் போதும் ஒவ்வொரு முறையும் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் நாட்டில் நடந்திருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவதும் அவற்றிற்கு ஆளும் கட்சி பதில் சொல்வதுமாக அந்த நாடாளுமன்றம் என்பது ஒரு விவாத களமாகவே இருக்கும் என்பதுதான் நாம் அறிந்த விஷயம். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததிலிருந்தே நாடாளுமன்ற விவாதங்கள் என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டு வருகின்றதை நாம் பார்க்கிறோம். அதேதான் இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலும் நடந்து கொண்டிருப்பது என்பதும் அதை எதிர்த்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக குறிப்பாக நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகளையும் மாண்புகளையும் உரிமைகளையும் போராடி மீட்கின்ற பணியில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அங்கே களமிறங்கி இருக்கின்றனர். நாள்தோறும் தொடங்கியதிலிருந்து 2 நாட்களாக நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் சரி நாடாளுமன்ற வளாகத்திலும் சரி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக SIR என்று சொல்லப்படுகின்ற தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும், அதை கைவிட வேண்டும் என்றும் அது தொடர்பான விவாதத்தை நாடாளுமன்றத்தில் நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதை மக்களவை தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றன. அதேபோல் வாக்கு திருட்டு குறித்து பேச வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எந்த கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பிடிவாதம் காட்டியிருந்த ஒரு நிலையில் இவர்களுடைய தொடர் போராட்டமும் இவர்கள் தந்த அழுத்தமும் இப்பொழுது ஒன்றிய பாஜக அரசை பணிய வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. தொடர்ந்து SIR குறித்து விவாதம் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நாம் பேசலாம். இன்னும் நிறைய பேச வேண்டிய செய்திகள் நாடாளுமன்றத்தில் எத்தனையோ ஆக்கப்பூர்வமான செய்திகள் இருக்கும்போது அவசரமாக மசோதாக்களை நிறைவேற்றுவதில் மட்டுமே ஒன்றிய பாஜக அரசு கவனம் செலுத்துகிறது. அதுவும் குறைந்த நாட்கள் மட்டுமே, 15 நாட்கள் மட்டுமே இந்த கூட்டத்தொடரை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. நாம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், எப்பவுமே நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஒரு விவாதத்திற்கான இடமாக இருக்க வேண்டும், மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காக இடமாக இருக்க வேண்டும், அப்படிலாம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுகின்ற விஷயமாக இருக்கிறது. ஆனால் இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை அப்படி எதுவுமே நடப்பதில்லை அப்படின்றதா. இப்போ SIR அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு நாட்டில் இருக்குது. அது குறித்து விவாதிக்க வேண்டும்னா அதுக்கு அனுமதி கிடையாது. தொடர் போராட்டம் இப்போ இறங்கி வந்திருக்கிறது, பணிந்திருக்கிறது ஒன்றிய அரசு. SIR குறித்து விவாதம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி அது விவாதங்கள் நடத்த வேண்டிய ஒரு இடம். ஆனால் இப்போது அப்படி இல்லை அப்படிங்கிறது நம்ம நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு. இதில் சில விஷயங்களை நான் கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இது 19 நாட்கள் திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் 15 அமர்வுகள் தான் இந்த விடுமுறையாக இருக்கு. அதில் மிக முக்கியமாக நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. டிசம்பர் 10, 2020 இந்த புதிய நாடாளுமன்றத்துக்கு நம்முடைய பிரதமர் அடிக்கல் நாட்டுறாரு. எவ்வளோ அது செலவாச்சுன்னா 9,71,00,000. இதெல்லாம் நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். 9,71,00,000 செலவு செய்து கட்டப்பட்ட ஒரு புதிய நாடாளுமன்றம். அதில் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நாடாளுமன்றத்தை செஷன் நடத்துறதுக்கு, இந்த மாதிரி அமர்வுகள் நடத்துறதுக்கு 2.5 லட்சம் செலவாகுது. ஒரு நிமிஷத்துக்கு 2.5 லட்சம் செலவாகின்ற ஒரு அமைப்பு அது. அந்த இதில் ஏற்கனவே இப்போ 3 நாள் வீணாயிடுச்சு. ஏற்கனவே 3 நாள் போயிடுச்சு. அப்போ இதில் நடைபெற்றிருக்க வேண்டிய விவாதங்கள் அது எதுவுமே நடக்கலை. அதுவும் மிக முக்கியமாக 6 மணி நேரம் விவாதம் நடக்கணும், 1 மணி நேரம் உணவு இடைவேளை. இதெல்லாம் அந்த பார்லிமெண்ட்டோட நடைமுறைகள். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாட்டு மக்கள். அவங்க இன்னும் டிவியில் பார்க்குறாங்க, வெளியில் வந்துட்டாங்கப்பா இவங்களுக்கு இதுதான் வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை, இதோட பின்னணி இதெல்லாம் இருக்குது. 6 மணி நேரம் அங்கே விவாதம் நடக்க வேண்டும், 1 மணி நேரம் உணவு இடைவேளை. ஆனால் இப்போ என்ன இருக்குது, அப்போ 3 நாளில் 18 மணி நேரம் விவாதம் நடந்திருக்கணும். ஆனால் இப்போ என்ன தெரியுமா ராஜ்யசபாவில் 4 மணி நேரம் தான் விவாதம் நடந்திருக்கு. லோக்சபா மக்களவையில் வெறுமே 0.9 மணி நேரம், அப்படின்னா 54 நிமிஷம். ஓகே, அவ்வளோதான் நடந்திருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய துரோகத்தை பிரதமர் அல்லது பிஜேபி ஆட்சி செய்கின்ற அந்த அமைச்சரவை அவர்கள் இந்திய மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். பிரதமர் பெரும்பான்மையிலேயும் ஜெயிக்கலை, அவங்களும் சிறுபான்மை ஆட்சி தான். அப்ப எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களையும் நாட்டு மக்கள் தான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்க ஒன்றும் நாங்க உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறோம் அப்படி ஓடி வந்து உட்காரல.
அவர்களுக்கும் நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப எங்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு, நாட்டு மக்களை பேசுவதற்கு அந்த எதிர்க்கட்சிக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா, கடமை இருக்கிறதா இல்லையா? அந்த கடமையை எப்படி அவங்க மறுக்க முடியும்? அதிலும் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம் உதவி துணை குடியரசுத் தலைவர், பாருங்க 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 அப்படின்னு டாம் பண்றாங்கல்ல, அந்த துணை குடியரசுத் தலைவரின் நடவடிக்கையை பார்த்தீங்களா? முன்னாளா முற்ற முழுக்க அவர் பேசவே விடுவதில்லை. நம்முடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள் எழுந்து நின்று இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு, இந்த சட்டத்தின் அடிப்படையில், இந்த மசோதாவின் அடிப்படையில் நாங்க பேச விரும்புகிறோம்னு கார்கேவும் சொல்றாரு, நம்முடைய சிவா அண்ணனும் சொல்றாங்க. இல்ல நீங்க உட்காருங்க, இல்ல அவர்கள் பேசியது அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. தன்கருக்கு நாங்கள் பிரிவு உபசாரம் நடத்தவில்லை அப்படிங்கும் போது அதை அவை குறிப்பிலிருந்தே நீக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கள்ளம் ஒளிந்திருக்கிறது. ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க தன்கருக்கு. இல்லைன்னா இந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக பணிபுரிந்த ஒருத்தரோட பேரை அந்த நாடாளுமன்ற குறிப்பிலிருந்து நீக்க முடியுமா? நீக்கணுமா? அப்ப என்ன நடந்ததாங்க? எல்லா ரகசியங்களும் ரகசியங்களாகவே புதைக்கப்படுகின்றன. அப்படின்னா நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற இடமாக இல்லை, இவர்களுடைய ரகசியங்களை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு புதைகுழியாக, மரண குழியாக இருக்கிறது. அதுலயே மிக முக்கியமா இப்போ அந்த எஸ்ஐஆரை பத்தி நாங்க டிபேட் பண்ணணும்ன்றாங்க. கிட்டத்தட்ட 28 பிஎல்ஓஸ்கள் இறந்திருக்காங்க, தூக்கு மாட்டிட்டு செத்து போறாங்க. ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சே சாகுறாங்க, கதற கதற அழுது 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 வீடியோ போட்டுட்டு சாகுறாங்க. எனக்கு வாழ விருப்பமா இருக்கு ஆனா நான் சாகுறேன் அப்படிங்கிறாங்க அந்த பெண்மணி. இவர் என்னன்னா எனக்கு 4 பெண் குழந்தைகள் இருக்காங்க, நான் விட்டுட்டு போறேனே அப்படின்னு கதறாரு. ஆனா அந்த அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க? இல்லையே, எல்லாமே இயல்பா தானே நடக்குது. மரணம் என்பதும் தற்கொலை என்பதும் இவர்களுக்கு இயல்பாகி விட்டது. அதுல நேற்று நட்டா அவர்கள் சொல்றாங்க, இந்த எஸ்ஐஆரை விடவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, we have to prioritize அப்படிங்கிறாரு. ஒரு மரணத்தை விட வேற என்னமா prioritize பண்ணிட முடியும்? அப்படியாக இந்திய மக்களை சாகடித்து கொண்டிருக்கிறது இந்திய நாடாளுமன்றம். அதற்கு நம்முடைய பிரதமரிலிருந்து எல்லோருமே மௌன சாட்சியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் நம்முடைய நாட்டு மக்களின் குரலாக எதிர்க்கட்சிகள் தான் துடித்து கொண்டிருக்கின்றன, பேச விடுங்க பேச விடுங்க என்று. அப்படின்னா பேச விடலைன்னா என்ன அர்த்தம்? பேச்சுரிமையை பறிக்கிறார்கள், சிந்திக்கின்ற உரிமையை பறிக்கிறார்கள். அதை தவிர நாட்டு மக்களுக்கு உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையையும் பறிக்கிறார்கள், மக்களுக்கான உரிமையும் பறிக்கிறார். அப்போ சர்வாதிகாரத்தை நோக்கி இவர்கள் தேசத்தை இழுத்து செல்கிறார்களா? இங்கே இருக்கின்றவர் இடியமீனின் ஆட்சியா, ஹிட்லரின் ஆட்சியா? இதெல்லாம் பொதுமக்கள் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இதோ 3 நாள் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா மேம், பேசலாம் நிறைய. காரை செல்வராஜ் சார், இப்போ இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைசியில் ஒன்றிய பாஜக அரசு ஒப்புக்கொண்டது. இடையில் திரு ஓம் பிர்லா அவர்கள் தலைமையில், சபாநாயகர் அவர்கள் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் மறுபடியும் கூட்டப்பட்டு சமாதானம் ஏற்பட்டு விவாதத்திற்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் சொல்லிட்டாங்க. இப்போ எஸ்ஐஆர் குறித்து விவாதம் நடக்க போகிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? ஒன்றிய பாஜக அரசு என்பது இந்தியா கூட்டணி எம்பிக்களினுடைய போராட்டங்களை, நியாயங்களை புரிந்து கொண்டதா, அல்லது வேறு வழி இல்லாமல் அவர்கள் இதற்கு பணிந்திருக்கிறார்களா? இல்ல, முதல்ல நம்ம ஒண்ணு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். கவிஞர் அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நல்ல குறிப்பு கொடுத்தாங்க. இந்த புதிய பார்லிமெண்ட் கட்டடம் 9 கோடினா 971 கோடி எஸ்டிமேட் பண்ணி ஃபைனலா முடியும் போது 1200 கோடி ரூபாய் அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்தினுடைய மொத்த செலவுகள். அப்போ அந்த 1 நிமிஷத்துக்கான செலவு அக்கா சொல்ற கால்குலேஷன்ல இருந்து கொஞ்சம் கூடும். 2.5 லட்சம் சொன்னாங்க இல்லையா, கூடும். அந்த நிலைதான். இதுல நம்ம எதுல இருந்து துவங்கணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது அந்த காலையில பாராளுமன்ற கட்டிடத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்னால் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி தான் அவங்க என்ன மனநிலையில் இந்த 17வது பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடத்த போறாங்கிறதுக்கு அவர் ஏற்கனவே உங்களை தெளிவுபடுத்தி தான் உங்களை உள்ளே கூப்பிடுறாரு. நீங்க எதா இருந்தாலும் பேசுறதெல்லாம் நீங்க வெளியில வச்சு பேசிக்க, கத்திக்க, தேர்தலில் தோத்தவன் நீ கூப்பாடு போடுறதெல்லாம் பாராளுமன்றத்துக்கு உள்ள வச்சுக்காத, அதெல்லாம் நீ வெளியில போய் ரோட்ல போய் நின்று கத்து. இங்க ஒழுங்கா பாராளுமன்ற நடவடிக்கையில நடக்கிறதுக்கான வழியை விடுங்கன்னு என்ன அர்த்தம்? நாங்க எது வேணா செய்வோம், நீ உள்ள வா, உட்காரு, அமைதியாரு. ஏதாவது பேசணுமா போய் ரோட்ல போய் பேசு. பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே நுழைந்தார் என்பதை நாம் மறுத்து பேசிட முடியாது. குறிப்பாக இதில் 2 விடயங்கள் நம்ம பேசணும்.
ஒன்று 13 மசோதாக்களை இந்த முறை கொண்டு வர்றதுக்காக திட்டமிடப்பட்டு அதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த 13 மசோதா குறித்தும் நான் விவரமா சொல்ல முடியும், பட் நேரம் அதிகம் எடுக்கணும், அதுக்குள்ள போகல. 13 மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் என்று வருகிற பொழுது அந்த மசோதாக்கள் மீது எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு மசோதா மீதும் விவாதம் நடத்துவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். கடந்த பாராளுமன்ற 16வது பாராளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுக்கும் இதற்குமான இடைவெளியில் நடந்திருக்கிற ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை குறித்து பேசுவதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு எதிர்கட்சியுடைய கடமை அதுவாகத்தானே இருக்க முடியும். அப்போ இரண்டையும் நம்ம எதிர்கட்சியினர் பேலன்ஸ் பண்ணணும். ஆளுங்கட்சி அதை புரிஞ்சுக்கல. ஒண்ணு, நீ கொண்டு வர்ற 13 மசோதாவில் இருக்கிற குறைபாடுகளை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்தில் எதிர்கட்சிகள் அனுமதிக்கப்படணும், அவர்கள் பேசணும். இரண்டாவது, இந்த 16வது பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கும் இந்த 17வது குளிர்கால கூட்டத்தொடருக்கும் இடைப்பட்ட காலங்கள்லாம் எஸ்ஐஆர் நீங்க குறிப்பா எடுத்துக்கீங்களேன். எஸ்ஐஆர் எடுத்துக்கலாம், இந்த ரயில்வே ஆக்சிடென்ட் எடுத்துக்கலாம். இப்ப புதுசா ஒரு ஆப்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, மசோதாவில் முக்கியமானது. ஆமா, அப்போ நீங்க இந்த ரயில்வேல கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமா பாத்தீங்கன்னா 678 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு 2014 பிறகு. 740 பேர் செத்துருக்கான், 2000 பேர் இன்ஜூரி ஆயிருக்காங்க. 9 மேஜர் ஆக்சிடென்ட்ஸ். இது வரைக்கும் எப்பவுமே அப்படி நடந்தது இல்லை. அது குறித்து நீங்க இப்ப பாதுகாப்பு குறைபாடுகள் கொண்டு வரும்போது அது குறித்தும் பேசணும், எஸ்ஐஆர் குறித்து பேசணும் என்பதும் முக்கியம் என்பதை ஆளுங்கட்சி உணர்ந்திருக்கணும். அதற்கான வாய்ப்பே கொடுக்காம எஸ்ஐஆரே பேச மாட்டோம்னு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் சொன்ன மாதிரி 2 நாள் நாங்கள் போராடி பெற வேண்டிய இடத்திற்கு எதிர்கட்சியை நகர்த்தி என்பது நல்ல ஜனநாயக மாண்பு இல்லை. அந்த மாண்பை மீது இந்த போராட்டத்தினுடைய வலிமை, அதற்கான அடிப்படை காரணம் நான் என்னன்னு சொல்லிடுறேன். பாராளுமன்றத்திற்கு முன்னாலே தமிழக முதல்வர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலே என்னவெல்லாம் பேச வேண்டும் என்று ஒரு 13 தலைப்புகளில் விரிவாக விவாதித்து தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்லிமெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க திமுக இருந்து. அதே மாதிரி நம்முடைய மதிமுக இருந்து எங்க முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களுக்கும் அந்த வழிகாட்டுதலை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். அது போன்று எங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய கேள்விகள். அப்போ ஒரு மாநிலத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை எது குறித்து முக்கியமா நான் பேச வேண்டும் என்று ஒரு மாநில முதல்வர் மாண்புமை தளபதியார் அவர்கள் அவங்கள வழி நடத்தி அவர்களுக்கு இதை பேசுங்கள் என்று பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிற பொழுது அதை பேசுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிற பொழுது கொந்தளித்து போவது என்பது முக்கியமான ஒன்று. இரண்டாவது, ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது எதிர்கட்சியினருக்கு மட்டுமில்ல, பிரதம மந்திரி. நான் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். 2014 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்றைய தேதி வரையில் ஏதாவது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பிரதமரை பார்த்து வைத்த கேள்விக்கு பிரதமர் இதுவரையும் ஒரு நாள் கூட ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி கூட நின்று பேசல. நீங்க கடைசியா ஒரு ஸ்பீச் தான் கொடுப்பாரு, 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஸ்பீச் தான் கொடுப்பாரே தவிர கேள்விக்கு இந்த 17வது இப்ப நடந்து கொண்டிருக்கிறதுலயும் பிரதமருக்கு ஒரு கேள்வி வந்ததற்கு கூட பிஎன்ஓ அலுவலகத்தில் இருக்கிற அமைச்சர் தான் பேசினாரே தவிர இந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிற அந்த ஜனநாயகத்தினுடைய வலிமையான இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் கலந்து கொண்டு நான் பேச மாட்டேன், நான் குறை நிகழ்த்த மட்டும்தான் வருவேன் என்று மனநிலையில் இருக்கிற பிரதமருடைய தலைமையில் இருக்கிற இந்த அரசாங்கம் ஜனநாயகத்தின் வழிமுறைகள் பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமையை இழந்து நிற்கிறது என்றுதான் சொல்லுவேன். ரஜினிகாந்த் சார், இப்போ நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து பேசிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படி சொன்ன மாதிரி செல்வராஜ் சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்திற்குள் போகிறதுக்கு முன்னாடி வெளியில் இருந்து பேசிய பிரதமரினுடைய பேச்சு. ஆனால் அவர் பேசும்போது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்லாம் அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் அவர் பேசுகிறாரு. இந்த ஜனநாயகத்தினுடைய இதுவே மதிப்பே என்ன அப்படின்னா தேர்தலினுடைய இந்த வெற்றி அப்படிங்கிறதா ஜனநாயகம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்பிக்கை ஊட்டுகிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ ஜனநாயக நாடு என்று உணர்ந்திருக்கிற ஒரு பிரதமராகத்தான் அவர் அங்கே இருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு எதிராக ஜனநாயகத்திற்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சொல்றதினுடைய பொருள் என்ன? அதாவது மோடி சொல்றதோ அல்லது பாஜக சொல்றதோ உண்மையிலே ஜனநாயகத்தை அவர்கள் மதிக்கிறார்களா என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. அவர்கள் நடிக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போ இருக்கிற சூழலுக்கு இந்த வார்த்தை ஜாலத்தை மட்டும் சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் அவங்க நடந்துக்கிறது முழுக்க ஜனநாயக விரோதமாகத்தான் நடந்துப்பாங்க. காரணம் என்னென்னா, அடிப்படையிலேயே
அவங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை அற்றவர்கள் அவர்கள். முதல் பிரச்சனை அது. அவர்களுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் வேண்டாம். அவர்கள் விரும்புகிற அரசியலமைப்பு சட்டம் வேறு. இந்த சனாதன சட்டத்தை தான் அவங்க ஏற்கனவே எழுதி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அதுதான் இன்றைக்கி சட்டமாக இருக்கும். புரட்சி அம்பேத்கர் எழுதி தந்த அந்த அரசமைப்பு சட்டம் அதுதான் ஜனநாயக சட்டம். அந்த சட்டம் தூக்கி எறியப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முயற்சிக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு எதிர்கட்சியே இருக்கக்கூடாது. ஓகே, எதிர்கட்சி குரலே வரக்கூடாது. வந்தால் குரலை நெரிப்போம். எதிர்கட்சி இல்லாத ஒற்றை கட்சி பாஜக மட்டும் இருக்கிற ஒரு இந்தியாவை கனவு காண்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவங்க வந்து சர்வாதிகார அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வரணுங்கிற விருப்பம் அவங்களுக்கு இருக்குது. விருப்பம் அல்ல, அதுதான் அவங்களுக்கு லட்சியமாகவும் இருக்குது. அப்போ அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கிற பொழுது எதிர்கட்சியே இருக்கக்கூடாது என்று விரும்புகிறவர்கள் எதிர்கட்சியை எப்படி அலோவ் பண்ணுவாங்க, அனுமதிப்பாங்க. அப்போ இவர்கள் முழுக்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாகவும் ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த ஓட்சோரி குறித்து அல்ல எஸ்ஐஆர் குறித்து தமிழ்நாட்டில் கூட ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி முதலமைச்சர் எஸ்ஐஆர் குறித்து நீங்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பணும், பேசணுங்கிறது தான் முக்கியமாக சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிற அட்வைஸ். ஆனால் அந்த எஸ்ஐஆரை விட முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. இது ஒன்றும் முக்கியமான பிரச்சனை இல்லைன்னு கிரண் ரிஜிஜு சொல்கிறாரு. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வந்து டிக்ளேர் பண்ணுறாருன்னா, அதாவது மக்களுடைய வாக்கு என்பது தான் ஜனநாயகத்துக்கு அடிப்படை. எலெக்ஷன் தான் ஜனநாயகத்துக்கு அடிப்படை. மக்களாட்சி இது வந்து ஆட்டோகிராசி கிடையாது. இது வந்து சர்வாதிகார ஆட்சி கிடையாது. மக்களாட்சிக்கு அடிப்படையாக இருக்கிற ஓட்டுரிமை குறித்து ஒரு ஆபத்து நேர்ந்திருக்கிற போது அதை பற்றி பேசுவதுதானே முதன்மையாக இருக்க முடியும். அதெல்லாம் முதன்மை இல்லை, வேற பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. விவாதிக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க இல்லையா? அதுல விவாதிக்கலாம் சொல்லியிருக்காங்களே ஒழிய அவங்க விருப்பப்படி தான் அது முடிப்பாங்க. நீங்க பாருங்க, நீங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ சஞ்சார் சாதி அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து பதிவேற்றம் பண்ணணும். எல்லா செல் கம்பெனிக்கு, எல்லாவது மொபைல் கம்பெனிக்கு இவங்க ஒரு சட்டத்தை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்போது உடனடியாக இன்றைக்கி அதை விட்ரா பண்ணியிருக்காங்க. கட்டாயப்படுத்தி அது ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மொபைல் ஃபோனில் அது வந்து ஒரு உளவு பார்க்கிற ஒரு அமைப்பு, அது ஒரு செயலி. அது ஏற்கனவே அதை வந்து இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணாமல் ஒன்று பண்ணாங்க. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியிலேருந்து பத்திரிகையாளர்கள்லேருந்து எதிர்கட்சி எம்பிக்கள் வரையும் என்ன பண்ணாங்கன்னா, பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு செயலியை இஸ்ரேல்லேருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து பதிவேற்றம் பண்ணி உளவு பார்த்தாங்க. அது தெரிஞ்சு போனது பிறகு இப்போ லீகலாகவே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இது வந்து பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் இந்த செயலியை வந்து நாங்க பதிவிறக்கம் பண்ண சொல்லுவாங்க. இதை வச்சு வந்து வேவுலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதானே, ஏன் விட்ரா பண்ணீங்க? அப்போ நீங்கள் மக்களுடைய பாதுகாப்பு தான் அதுக்காக தான் கொண்டு வரணும்னா யூ ஷுட் எக்ஸ்பிளைன் இட், யூ ஷுட் கன்வின்ஸ் பீப்புள். அவங்க வந்து அவங்க மக்களை வந்து அவங்க ஏற்றுக்க வச்சிருக்கணும்ல. ஆனால் அதை விட்ரா பண்ணியிருக்காங்க. விட்ரா பண்ணது காரணத்தை கேட்டுங்க. எதிர்கட்சிகள் எதிர்த்தது என்பதற்காக இல்லை, காங்கிரஸ் எதிர்த்தது, திமுக எதிர்த்தது என்பதற்காக இல்லை, கார்பரேட் கம்பெனிகள் அது வேண்டாம்னு சொன்னிச்சு. அதான் முக்கியமான விஷயம். ஐஃபோன் கம்பெனி, ஆப்பிள் கம்பெனி இதை கூடாதுன்னு சொன்னிச்சு, சாம்சங் கம்பெனி இதை எதிர்த்துச்சு, உடனே விட்ரா பண்ணிட்டாங்க. அதே மக்கள் போராடி இருந்தால், எதிர்கட்சிகள் சொல்லியிருந்தா நிச்சயமாக நடந்திருக்காது. அதுபோல தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். பாராளுமன்ற நடவடிக்கையை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க மேடம். இந்த பாராளுமன்ற நடவடிக்கை என்பது இன்னைக்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2014 என்னைக்கு ஆட்சியில் மோடி வந்து உட்கார்ந்தாரோ, என்னைக்கு பாஜக இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதோ, அன்று முதல் இன்று வரை முக்கியமான சட்டங்கள், முக்கியமான பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் விவாதமே கிடையாது. நீங்க வந்த உடனே 3 விவசாயிகளை பாதிக்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ 3 விவசாயிகள் பாதிக்கிற சட்டத்தை வந்து அவசர சட்டமா கொண்டு வந்தாங்க. ஃபுல் பார்லிமெண்ட்ல கூட கொண்டு வரல, ரெகுலர் பார்லிமெண்ட்ல கூட கொண்டு வரல, அவசர சட்டமா கொண்டு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு 6 மாசத்துக்கும். விவசாயிகள் அதை எதிர்த்துல வருட கணக்கா போறாங்க. இவங்க கண்டுக்கிட்டாங்களா? விவசாயிகளை வந்து இவங்க கண்டுக்கிட்டாங்களா? நீங்க பண மதிப்பு இழப்பு வந்து கொண்டு வந்தாங்க. அது எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை, பொருளாதாரத்தை பாதிக்கிற பிரச்சனை, கடைசி மனிதனை பாதிக்கிற பிரச்சனை, எளிய மக்களை பாதிக்கிற பிரச்சனை. அது குறித்து பார்லிமெண்ட்டுக்கு இவங்க வந்து விளக்கம் சொன்னாங்களா? இப்போ மணிப்பூர் குறித்து பார்லிமெண்ட்ல பேசணுங்கிற உடனே அவங்க பேசினாங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்ற நடவடிக்கை இவர்கள் முற்றிலுமாக சிதைத்து கொண்டிருக்கிறாங்க. மணிப்பூருக்கான தனி ஜிஎஸ்டிக்கான அந்த மசோதா திருத்தம் அதை வந்து அவங்க கொண்டு வராங்க இல்லையா? அது என்ன கொண்டு வராங்கன்னு தெரியல. இப்போ மணிப்பூர் இந்தியாவில் இல்லையா? ஜிஎஸ்டிங்கிறது இந்தியாவுக்கு தானே, இந்தியா முழுக்க பொருந்தும் தானே. மணிப்பூர் இந்தியாவுக்குள் இருக்கிறதா இல்லையா? ஏன் இது வந்து இதுக்கு என்ன விளக்கம்?
இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதுல பேசலாம் சார். இன்னொரு நீங்க, செய்தி என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் பார்த்துங்க, இந்த தேர்தல் நடவடிக்கையை அவங்க வந்து கொலாப்ஸ் பண்ணதுக்கு இன்னொன்று நான் சொல்லிடணும். நீங்கள் எலெக்ஷன் கமிஷனே அவங்க கையில் எடுத்துருக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்லேருந்து மற்ற தேர்தல் ஆணையர் வரையும் அதை வந்து தேர்ந்தெடுப்பதற்கான அந்த நடைமுறையை அவங்க சதைச்சிட்டாங்க. பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி, ஒரு எதிர்கட்சி தலைவர், பிரதமர் 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும். ஆனால் ஒரு மோடி வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் யார் பெரும்பான்மை மெஜாரிட்டி அமித்ஷாவும் மோடியும் தான். அவங்க தேர்ந்தெடுத்தவர் தான் ஞானேஷ்குமார். அவர் தான் இப்போ இந்த எஸ்ஐஆர்லாம் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கையை இன்னைக்கு ஈடுபட்டிருக்காரு. இது வந்து முழுக்க ஜனநாயகம் என்பது அவர்கள் பேச்சில் இருக்கிறதே ஒழிய முழுக்க அவர்கள் நடவடிக்கை அனைத்துமே சர்வாதிகாரம். கண்டிப்பாக பேசலாம் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆந்திர பிரதேஷ் மேம் எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்க்கறது, அவங்க அதை கொண்டு வந்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு உள்குத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ என்னென்னா, இப்போது இந்த எஸ்ஐஆர் குறித்தாலும் சரி, இப்போ சஞ்சார் சாத்தினா அது நாங்கள் பாதுகாப்புக்காக கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. இல்லை அது மக்களை வியூ பார்க்குறதுக்காக தான் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. இப்போ இத்தனை மசோதாக்கள் வந்து முக்கியமான மசோதாக்கள் இருக்குது. அணுசக்தி மசோதா இருக்குது, இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா, அதாவது UGCயை எடுத்துட்டு அதில் வந்து இது கொண்டு வரதுக்கான, அப்புறம் தேசிய நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா, கார்ப்பரேட் சட்ட திருத்த மசோதா, மணிப்பூருக்கான GST திருத்த மசோதா இருக்குது, அரசியலமைப்பு 131வது திருத்தம் தொடர்பான ஒரு மசோதா, இப்படி நிறைய மசோதாக்கள் வந்து முக்கியமான மசோதாக்கள் இருக்கின்றன இதில். அப்போது அதை விவாதிப்பதற்கான இடமாக அந்த நாடாளுமன்றத்தை ஏன் எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் வந்து அதற்கான ஒரு இடத்தை ஏன் வந்து அங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க, சுமூகமாக நடத்த விடுங்க. ஓகே இது எப்போவுமே தோழர் சொன்ன மாதிரி அவர்கள் செய்கின்ற தவறை எதிர்க்கட்சி மேலே தூக்கி போட்டுருவாங்க. அது அப்படி நாசுக்கா அவங்க போடுறத பார்த்தா நமக்கே தோணும், ஓ நம்ம எதிர்க்கட்சி தான் தப்பாக நடக்குதோ, அவங்க சொல்கிறது சரிதானோ அப்படின்னு. இப்போ நீங்கள் மசோதாக்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணீங்கல்ல, அதில் கூடுதலாக காப்பீட்டுத்துறையில் 100% அந்நிய முதலீடு, இது இந்தியாவுக்கு ஏற்றதா, இந்திய மக்களுக்கு ஏற்றது? அப்ப இதை குறித்து அந்த எதிர்க்கட்சி கேட்குமா இல்லையா? அப்ப இவங்க அந்நிய முதலீட்டை ஆதரிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஆனா தோழர் சொன்ன மாதிரி அதுல ஒரு உள்குத்து இருக்கா இல்லையா? அப்ப நம்ம சந்தேகப்படணும் தானே. அதனால இவங்க எதை செய்தாலும் சந்தேக கண்ணோடு தான் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை உருவாக்கி வச்சதே அவங்க தானமா. நான் வேணா அப்படியே சந்தேக கண்ணோட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாவற்றையும் இருகை நீட்டி வரவேற்றவர்கள் தானே இந்திய மக்கள். ஆனா இப்ப எதற்கெடுத்தாலும் ஒரு சந்தேகத்தை பாக்குறோம்னா அதற்கு காரணம் இவர்கள் நீங்க சொல்ற மாதிரியே வச்சாலும் கூட அந்த மசோதாக்கள் குறித்தெல்லாம் இத்தனை கேள்விகள் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கின்றன, இத்தனை சந்தேகங்கள் இருக்கின்றன. நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ள போய் உட்கார்ந்தாதானே வந்து நீங்க அந்த கேள்விகளை கேட்க முடியும். நீங்க வளாகத்துல நின்னுட்டே போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. கேள்வி கேட்கறதுக்கு தான் எழுந்து அனுமதி கேட்டால் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற துணை குடியரசுத் தலைவர் மறுக்கிறார். இப்போ அந்த அவருடைய செயல்பாட்டிலிருந்து ஒன்றை புரிஞ்சுக்கணும். பிரதமர் எப்பவும் சொல்வார்ல, தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் பிஜேபி காரர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்பவர்களாக இல்லை. அது எல் முருகனிலிருந்து சிபி ராதாகிருஷ்ணனிலிருந்து யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாகத்தான் நடக்கிறார்கள்ங்கிறத 3 நாள்ல வெட்ட வெளிச்சமாக்கியாச்சு. சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிதான் நடந்துட்டு இருக்காரு, துணை குடியரசுத் தலைவர். முற்ற முழுக்க தமிழ்நாட்டிலிருந்து போகின்ற நம்முடைய எம்பிக்களை பேச விடுவதே இல்லை. சரி, நீங்க சொல்றீங்கல்ல விளக்கம் கேட்கலாமே அப்படின்னு, அதற்கு ஒரு விளக்கத்தை கிரண் ரிஜிஜு சொன்னார், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர். எஸ்ஐஆர் பத்தி, தேர்தல் ஆணையத்தின் நிர்வாகம் சார்ந்த விஷயமான எஸ்ஐஆரில் அரசுக்கு எந்த பங்கும் இல்லை. இது எந்த முழு பூசணிக்காயும் சோறும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அரசுக்கு எந்த பங்கும் இல்லையா எஸ்ஐஆர்ல. அதுவும் தேர்தல் ஆணையம்ங்கிற அது சுதந்திரமான ஒரு அமைப்பு, அதுல அரசுக்கு எந்த பங்கும் இல்லைன்னா இதை கை குழந்தை கூட நம்பாதுமா. அது எந்த பங்கும் இல்லைன்னா அப்புறம் ஏன் வந்து மறுபடியும் விவாதத்துக்கு அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு? எந்த பங்கும் இல்லைன்னா நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பிய போது ஏன் அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி பிஜேபி காரர்கள் ஏன் வந்து பதில் சொன்னாங்க? உங்களுக்கு தான் எந்த பங்கும் இல்லை இல்ல, அப்ப ஏன் பதில் சொன்னீங்க வந்து? இப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. கிரண் ரிஜிஜு அதை கேளுங்க. அது மாதிரி அந்த சன்சார் சாத்தி இதை பத்தி காலையிலேருந்து நான் படிச்சு பார்த்துட்டேன். நான் ஆங்கில இலக்கியம் படிச்சவதான், ஆனா என் தலையே சுத்துது பயங்கரமா. நான் உங்களுக்கு அதை மட்டும் படிச்சு காமிச்சிடுறேன். இதுல இருந்து உங்களால எதையாவது புரிஞ்சுக்க முடியுதா?
புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை எளிய மக்களுக்கு விளக்குற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுதான்னு ஒரு நிமிஷம் பாத்துருங்க இதை மட்டும். காரை செல்வராஜ் சார், இவங்க ஆண்டாள் மேடம் வந்து சஞ்சா சாத்தி பத்தி நான் சொல்லியே ஆகணும்ன்றாங்க. என்னன்னு கேட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்துடுறேன். சொல்லுங்க மேடம். நீங்க இல்ல, சஞ்சார் சாத்திங்கிறது எதுக்காக? சைபர் ஃப்ராடை தவிர்க்கிறதுக்காக, அதுல இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக. ஆனா அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்க அந்த விளக்கம், there are only a few ways to prevent cyber fraud. The goal of the app is to gather information from educated people and use it to help poor people and older people. ஓகே, எஜுகேட்டட் பீப்புள்ல இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி ஓல்டர் பீப்புளையும் புவர் பீப்புளையும் ஹெல்ப் பண்றதுக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னதுன்னு எனக்கு புரியல. இன்ஃபர்மேஷன் யார் பத்தின இன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் எஜுகேட்டட் பீப்புள்ட்ட இருந்து, உங்கள்ட்ட இருந்து, எங்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க. அது அதெல்லாம் யார் பத்தின இன்ஃபர்மேஷன் அது யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கே கூட தெரியாது. அடுத்தது அவங்க பாயிண்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு. அதுல பாயிண்டர் 7B சொல்லுது. 7B only says that the phone should have the apps installed and there should be no hindrance for the user to be able to access them, and it should not be disabled so that the user cannot use it. Nowhere does 7B say that the user cannot delete the app. சரி, இதுல டபுள் நெகட்டிவ், ட்ரிபிள் நெகட்டிவ், டபுள் நெகட்டிவ்ஸ் மேக் அ பாசிட்டிவ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ஆனா இதுல டபுள் நெகட்டிவ், it should not be disabled so that the user cannot use it. 3 வருது நெகட்டிவ். எனக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வச்சுக்கிட்டு இவங்க இந்தியாவுக்கு நல்லது செய்யறாங்களா? இந்திய மக்களின் கழுத்தில் சுருக்கு கயிற்றை போடுவதுதான் பிஜேபியின் வேலையாக இருக்கிறதுங்கிறதுக்கு மிக எளிமையான சாட்சி இந்த சஞ்சார் சாத்தி. நம்முடைய பிரதமர்ன்றதுக்காக கொண்டு வர்றதுதானே அவங்களுடைய. இதுல நம்ம பிரதமர் வேற தன்னோட அலுவலகத்தை என்னவா மாத்திருக்கார்? சேவா தீர்த்துன்னு மாத்திட்டார். அடேங்கப்பா, சேவா தீர்த்துன்னு மாட்டார். இங்க ஆளுநர் என்னடான்னா லோக் பவன் மாத்திட்டார். மக்களை நெருங்க விடாத அந்த இரும்பு கிராதிகளை போட்டு அடைத்து வைத்திருக்கின்ற அந்த இடத்துக்கு பிரதமரினுடைய அலுவலகம் என்பது ஒரு புனிதமான இடமாக, ஏன்னா அவர் கடவுளின் குழந்தை இல்லையா? நீங்க அங்க அவர் கடவுளின் குழந்தை, அதனால அவர் இருக்கிற இடம் சேவா தீர்த்து. அது சரிதானே? காரை செல்வராஜ் சார், இப்ப வந்து என்னன்னா எஸ்ஐஆரில் இருந்து வாக்காளர் உரிமையை நீக்குவது, வாக்குரிமையை நீக்குவது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கு என்னன்னா 2020 இருந்து 2.5 கோடி ரேஷன் கார்டுகள் வந்து நீக்கப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்திய ரூபாயின் மதிப்பு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து 90 ரூபாயாக மாறி இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ரொம்பவே வந்து கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் யூஜிசி மசோதா, யூஜிசியை வந்து கலைச்சிட்டு அவங்க உயர்கல்வி மசோதா கொண்டு வர போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு பேசுறதுக்கு. டெல்லியினுடைய காற்று மாசு மிகப்பெரிய சிக்கலாக இன்னைக்கு உருவாயிருக்குது, அது குறித்து பேச வேண்டும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பேசணும்னா எதிர்கட்சிகள் போயிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள உட்காரணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல? அது நல்ல கேள்வி. இதுல வந்து ஒரு குறுகிய இடைவெளியில் குறுகிய நாட்கள் நடக்கிற இந்த குளிர்கால கூட்டத்தொடர் விடுமுறை நாட்களை தாண்டி நடக்கிறது வந்து இதிலேயே எல்லா 13 மசோதாவையும் கொண்டு வந்து நிறைவேற்றி விட வேண்டும் என்று நினைப்பது என்ன ஜனநாயகம்? இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நேர குறைபாடு இருக்கிறது, அதையும் தாண்டி விவாதிக்க வேண்டிய செய்திகள் இருக்கிறது. இப்ப நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் குறித்து விரிவாகத்தான் பேசணும். அதுக்கு ஒரு டைம் லிமிட் நீங்க கொடுக்க முடியாது. ஒரு நாள் முழுவதுக்கும் அது குறித்து பேச வேண்டிய கடமையும் பொறுப்பும் எதிர்கட்சிக்கு இருக்குது. 68 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு பீகார்ல தேர்தலிலே வெற்றி அடைஞ்சு மமதியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் உட்பட எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய நியாயம் இருக்கிறது. அதுக்கு டைம் லிமிட் பண்ண. அப்ப 13 மசோதாவுக்கும் ஏன் இந்த கூட்டத்தொடர்லயே நீங்க கொண்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? விரிவாக பேச வேண்டி இருக்குல்ல. இப்போ நீங்க ரொம்ப குறிப்பா நீங்க வந்து ரேஷன் கார்டு 2.5 கோடி நீக்கி இருக்கிறது மட்டும் இல்ல, மன்ரேகாவில் கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் 100 நாள் வேலை திட்டத்தில் 28 லட்சம் பேர் நீக்கி இருக்காங்க. எந்த கேள்வி கேட்பாடும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு 4034 கோடி ரூபாய் நிதி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. வெஸ்ட் பெங்காலுக்கு 1 பைசா கொடுக்கல, 0 இது வரைக்கும். அதெல்லாம் வந்து விரிவாக பேச வேண்டிய விடயங்கள் தானே. எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் மசோதாவுக்கு கொடுக்கல. மசோதாவில இப்ப நீங்க வந்து டெல்லி பொல்யூஷன் மாஸ் சொல்றீங்க, அதுக்கு என்ன யார் காரணம்? அதுக்கு யார் காரணம்? டெல்லியை ஒட்டி இருக்கிற சண்டிகர்ல இருக்கிற விவசாய நிலங்களிலே இந்த சீசன்ல விவசாயம் அறுப்பு முடிஞ்ச உடனே இந்த வைக்கோல்களை எல்லாம் எரிக்கிறது அவங்க, இந்த சோளக்கதிர்களை எல்லாம்.
அதனால் ஏற்படுகிற மாசுன்னு சொல்லி அதை எரிக்கக்கூடாது என்று அதற்கான மாற்று வழிமுறைகளை பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகளை செய்ய சொன்னது ஒன்று. இரண்டாவது, இப்ப வாகன பெருக்கம் டெல்லியில, அப்ப இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாது. ஏற்கனவே குழந்தைகள் வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக டெல்லி மாறிக்கொண்டு இருக்குதுன்னு சொல்லுகிற பொழுது உச்ச நீதிமன்றத்துல போய் அந்த மத கோட்பாடு, நாங்கள் எப்பொழுதும் காலகாலமாக நாங்க வெடி வெடிச்சுதான் எங்களுக்கு பழக்கம், டெல்லியிலேயே வெடி வெடிப்போம் என்று நீதிமன்றத்துல போய் பேசினது யாரு? எது முக்கியம்? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது முக்கியமா, இல்ல இந்த டெல்லியிலே வாழ்கிற பிறக்கிற குழந்தையினுடைய சுவாச காற்று முக்கியமா? யார் மேல குற்றம் சொல்ல முடியும்? ரெண்டாவது, எல்ஐசி குறித்து பேசினாங்க. ரொம்ப சீரியஸாக 2 விஷயம் விவாதிக்கப்படணும். ஒன்று IMF சமீபத்திலே பாஜகவுடைய கன்னத்திலே அறைந்திருக்கிறது. 8.2% ஜிடிபி குரோத் காமிச்சிருக்க, ஒட்டுமொத்தமாக போய் உன்னுடைய ஜிடிபியோட கால்குலேஷன் நாங்கள் கொடுக்கிற மதிப்பு சி கிரேடு தான். அவ்வளவும் தவறான தகவல்கள், எதுவும் உண்மையான தகவல்கள் இல்ல. 6.5% தான் உங்களுடைய ஜிடிபி என்று IMF உன்னுடைய டேட்டா, நீ கொடுக்கிற டேட்டா. நம்ம சஞ்சார் சாத்தியில போய் இந்த அக்கா சொன்ன மாதிரி படித்தவர்களிடமிருந்து செய்திகளை வாங்கி முதியவர்களுக்கு கொடுக்கறாங்களா? ஆனா பாதிகளே, நீ ஒரு அரசாங்கத்திலே தவறான டேட்டா வச்சு தகவல் கொடுத்ததையே இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் உன் கன்னத்துல அரைஞ்சுகிட்டு இருக்கிற வெட்கமாக இல்லை? இது குறித்து நாங்க பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான நேரம் கொடுக்கணுமா இல்லையா? மசோதாவை 13 மசோதாவை நிறுத்து, ஒரு 3 மசோதா 4 மசோதா கொண்டு வா, ஆரோக்கியமாக விவாதிக்கணும். உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு தலைமை நீதிபதி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பாராளுமன்றத்தில் விவாதித்து ஆரோக்கியமாக நிறைவேற்றப்பட வேண்டிய மசோதாவெல்லாம் எல்லாம் உச்ச நீதிமன்றத்திலே நிற்கிறது, அதற்கு எதற்கு பாராளுமன்றம்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்ப 13 மசோதாவை நிறைவேற்ற துடிப்பது என்பது ஜனநாயகத்துக்கு இழக்கு. நீங்கள் எதிர்கட்சியை முடக்க நினைக்கிறீங்க. எல்ஐசி குறித்து பேசணுங்க. 3.5% 2022 ஷேர் ஹோல்டிங்க பிரிச்சு கொடுத்த உடனே அதானி 74,000 கோடி ரூபாய் கொண்டு போய் போட்டாரு. ஒரு முக்கியமான தகவல் சொல்றேன். போர்டு ரெசல்யூஷன்ல 361 ரெசல்யூஷன்ல 350 ரெசல்யூஷனை எல்ஐசி பாஸ் பண்ணுது அதானிக்கு. 63 ரெசல்யூஷனை ஜியோவுக்கு பாஸ் பண்ணுது. ஆனால் மற்ற தொழிலதிபர்கள் கொடுக்கிற எந்த ரெசல்யூஷனையும் பாஸ் பண்றது இல்ல. இதுக்கிடையில இப்ப என்ன அறிவிப்பு வருது? லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல 100% ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே கொண்டு போய் எல்ஐசியை நிறுத்த போகிறோம்? இது குறித்து விரிவாக பேசணுமா இல்லையா? ஆனால் இவர்களுடைய நோக்கம் எல்லாம் எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா கத்தி கூப்பாடு போட்டு பேச மாட்டான். IMF கொடுத்திருக்கிற, ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற சவுக்கடியை பத்தி கவலைப்பட மாட்டான். எல்ஐசி 100% நீங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொண்டு வர்றது தவறு என்று பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான். மன்ரேகாவில ஏண்டா 28 லட்சம் பேரை நீக்கினு கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டான். நியாயவான்கள் தொழிலாளர் சட்டம் இஸ் கார்ப்பரேட் சட்டம், வெளிப்படையாக தெரிகிறது. எவ்வளவு கொடுமை! அந்த தொழிலாளர்களுக்கான எந்த உரிமையையும் கொடுக்காத அளவிற்கான சட்டம், அந்த 3 வேளாண் சட்டம் கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்கறேங்க, நீ என்ன பெரிய டேட்டால பெரிய கிங்கு, வெட்கமா இருக்கணும் உனக்கு. விவசாயிகள் போராட்டத்துல 647 பேர் சத்தான் கேட்டோம், டீச்சர்ஸ் அந்த டேட்டாஸ் எங்கிட்ட இல்லைன்னு சொன்ன வெட்கம் கேட்ட அரசு நீங்க என்ன புள்ளி விவரம் குறித்து பேசுறீங்க? NDA அப்படின்றது நோ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்னு சொல்லிட்டு சிதம்பரம் அவர்கள் சொன்னார் இல்ல? சரியா சொன்னீங்க. எந்த டேட்டா உண்மை இல்ல. நீ கொடுக்கிற ஜிடிபியே தப்புட்டாயா? இன்ஃபார்மல் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் 45-50% பங்களிப்பை கொடுக்கிற, 80% வேலை வாய்ப்பை கொடுக்கிற இன்ஃபார்மல் செக்டார் குறித்து நீ கொடுக்கிறது ப்ராக்ஸிங்கிறான், தவறுங்கிறான். நீங்க அந்த WPI எடுத்துக்காத, ப்ரொக்யூர்மெண்ட் மேனுஃபேக்சரிங்ல ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் எடுத்துக்கோ. ஏன் ஹோல்சேல் பிரைஸ் எடுக்கிற? இன்டர்நேஷனல்ல IMF கொடுத்திருக்கிற 2003 வழிகாட்டுதல தான் உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை நாடுகள் எடுத்துக்கொள்றாங்க. நீனு 2003 தான் பின்பற்ற. அப்புறம் நீ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் எடுத்துக்காம, PPP எடுத்துக்காம WPI எடுத்துக்கிற? இந்த கேள்வி கேட்பது என்பது தவறு என்பது ஒரு பன்னாட்டு அரங்கில் நீ அறை வாங்கி இருக்கிற. அது குறித்து நான் விவரமா பேசினா பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லணும்ல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்றேன், 2021 ஆண்டு முழுமைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றது வெறும் 4 மணி நேரம் தான் பார்லிமெண்ட்ல. குறிப்பிடுத்துங்க. இதுவரைக்கும் கடந்த இந்த 11 ஆண்டுகளில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அவரை நோக்கி வந்த கேள்விகள் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லாத ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
ஜனநாயகம் பற்றி பேசுவதோ இல்லை கேள்வி கேட்கிற எதிர்கட்சியினரை எள்ளி நகையாடுவது என்பது இதுல இன்னொன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஜனநாயகம்னா அந்த வரிசையா தேர்தல்ல போய் வரிசையா நின்று மை வச்சு ஓட்டு போடுறது மட்டும்தான் ஜனநாயகமா? அப்படி கற்பிக்கப்பட்டு இருக்கிறோம். மாநில உரிமைகள், மக்கள் உரிமைகள், மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி தருவதுதான் ஒரு ஜனநாயகம். தேர்தலில் ஓட்டு போடுறது மட்டும் இல்ல ஜனநாயகம் என்பதை இவர்கள் உணர வேண்டும். மசோதாக்களை அடுத்த பார்லிமெண்ட்டுக்கு நீங்க பாதிய நகர்த்துங்க, முக்கியமானது விவாதிங்கள். ஆனால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கருப்பை துடைப்பதற்கு பாஜக முயற்சி செய்யும். ரஜினிகாந்த் சார், இப்போ காரைசெல்வர் சார் சொன்ன மாதிரி இந்த 15 நாட்கள் மட்டுமே, குறுகிய காலம் மட்டுமே நடக்கின்ற இந்த கூட்டத்தொடரிலேயே நீங்க வந்து 13 மசோதாக்களை நிறைவேற்றி முடிச்சிடணும் அப்படின்ட்டு நீங்க துடிக்கிறது சரியா அப்படின்னு அவர் கேட்டாரு. அதே கேள்விதான். இப்போ என்னன்னா, இன்னும் இருக்கிறது அவங்களுக்கான 2029 வரைக்கும் வேறு வழி கிடையாது, அவங்க தான் வந்து இருந்தாவாங்க அப்படின்ற ஒரு நிலையில. அப்போ ஏன் எவ்வளோ அவசரமாக இப்போ 13 மசோதாக்கள் 15 நாட்களில் அப்படின்னா, அப்போ இன்னும் அடுத்தடுத்து எவ்வளவுதான் வச்சிருப்பாங்க, என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது பாஜக அரசு, மோடி அரசு ஒன்லி ஃபார் கார்ப்பரேட் செக்டார். கார்ப்பரேட் செக்டாருக்காக ஒரு ஆட்சி நடக்குதுன்னா 2014 அது மோடி அரசு தான், பாஜக அரசு தான். இன்றைக்கி இப்போ நீங்கள் மசாலா அந்த மசோதாவாக இருக்கட்டும், அந்த அதே போல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் செக்டாருக்கான மசோதாக்கள் தான். நீங்கள் சொன்ன மாதிரி 100% எல்ஐசி அந்நிய, அதாவது காப்பீட்டு முதலீட்டில் 100% அந்நிய முதலீடு, நேரடி முதலீடை அனுமதிக்கிறாங்க. இது எல்லாமே இவங்களுக்கானதான், ஃபேவருக்கு, யாருக்கு? கார்ப்பரேட்டுக்கு ஃபேவரானது தான். இவங்க ஆட்சி நடத்துறதே அவங்களுக்காகத்தான். 16 லட்சம் கோடி ரூபாயை கார்ப்பரேட், ஒரு சில 10 பேர் கூட இல்லாத கார்ப்பரேட் செக்டாருக்கு கடனை தள்ளுபடி பண்ணிருக்கு ஒன்றிய மோடி அரசு. 16 லட்சம் கோடி யார் வீட்டு பணம்? ஆனால் அதே சமயத்தில் விவசாயிகளுக்கு அவங்களுக்கு ஒரு நியாயமான விலையை ஏற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க விலை பொருளுக்கு நெல்லுக்கு 22% அதை கூட மறுக்கிறாங்க, வீதத்தை அதிகரிக்க சொல்லி கேட்டிருக்கோம், அது மறுக்கிறாங்க. அதையுமே நம்ம தமிழ்நாடு சிஎம் பார்லிமெண்ட்ல எழுப்பணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்போ எஸ்ஐஆரும் அதோட சேர்த்து இது முக்கியமான விஷயம். 17% தான் அவங்க அலோவ் பண்றாங்க, 22% அதிகரிக்கணுங்கிறது அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் முழுக்க எல்லாமே கார்ப்பரேட் செக்டாருக்கான மசோதாக்களை அந்த எஜமானர்கள் சொன்ன நேரத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தொடர். இந்த கூட்டத்தொடர் நாட்டு மக்களுக்கானது அல்ல. அதாவது மேடம், இந்த 15 நாளுங்கிறதே ஜனநாயக விரோதம். 15 நாள் கிடையாது, இது 1 மாதம் நடக்கணும். நவம்பர் 2வது வாரத்தில் தொடங்கி டிசம்பர் 2வது வாரம் வரையும் பார்லிமெண்ட்டில் விவாதங்கள் நடக்கணும். அதன் பிறகு அது குறித்து அடுத்த கட்ட சட்டம் இயற்றுறது 70 நாட்கள் நடக்கணும். மொத்தம் கிட்டத்தட்ட 70 நாட்கள் பார்லிமெண்ட் நடக்கணும் ஒவ்வொரு ஆண்டும். இது ஒரு ஆண்டுக்கு 135 நாட்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் விதி, பாராளுமன்ற விதி. ஆனால் 55 நாள் கூட நடக்கல. இதுக்கு முன்னாடி இவங்களுடைய 16வது சட்ட பார்லிமெண்ட் 55 நாள் கூட நடக்கல. இப்போ இந்த 15 நாளுங்கிறது சுருக்கியிருக்காங்க இல்லையா, இதுவே அரசமைப்பு சட்ட விரோதம், பார்லிமெண்ட்டுக்கு, மக்களாட்சிக்கு விரோதமானது. இந்த நான் சொன்ன மாதிரி இது கூட அந்த கார்ப்பரேட் செக்டார்களுக்கு தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. நீங்களே சொன்ன மாதிரி இப்போ எல்லாவற்றையும் மாத்திட்டாங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளை மாற்றியாச்சு, அவர்களுக்கு ஒரு பெரிய சட்ட பாதுகாப்பு ஆணையத்தினுடைய அந்த தலைமை ஆணையருக்கு கொடுத்தாச்சு. ஒவ்வொன்றையும் சட்டப்படியாகவே இவங்க ஒவ்வொன்றாக மாத்திட்டே வர்றாங்கன்றதை பார்க்குறோம். அப்போ இன்னும் எதை மாற்றுவதற்காக இத்தனை அவசரம் காட்டுகிறார்கள், இன்னும் என்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது சட்டம் என்கிற பெயரை பயன்படுத்தி கொண்டு சட்டவிரோதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சட்டப்படியாக இல்லை. அது ரொம்ப முக்கியமானது. அனைத்துமே சட்டவிரோதமாக சட்டத்தின் பெயரை சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இவங்க என்னத்தை மாற்றணும், இந்தியாவை மாற்றணும் விரும்புகிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரே நாடு, ஒரே கட்சி ஆட்சி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மதம் என்று இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகள் தான் இது. இதில் தான் ஒவ்வொரு அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு கூறுகளும் சிதைக்கப்படுது. நீங்கள் இங்கே தேர்தல் ஆணையம் சிதைக்கப்படுகிறது, அதே போல் இந்த கூட்டாட்சி தத்துவம் சிதைக்கப்படுகிறது, ஃபெடரலிசம் அது இங்கே மதிக்கப்படுறதில்ல. அவங்க சொன்ன மாதிரி அவங்க விரும்பின மாநிலத்துக்கு கொடுப்பாங்க, விரும்பாத மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, நிதி ஒதுக்க மாட்டாங்க, கவர்னர்களை வச்சு ஒரு ஆட்சியை அவங்க ஒன்று தனியாக நடத்துவாங்க. இப்போ அனைத்துமே அரசமைப்பு சட்டவிரோதம் தான், அனைத்துமே கார்ப்பரேட் செக்டாருக்கானது தான். இப்போ ஆளுநரினுடைய மாளிகை கூட லோக்சபா மாதிரி இங்கே லோக் பவன் அப்படின்னு
அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மக்களுக்கான பிரச்சனைகள் பேசக்கூடிய இடமாக அதை மாற்றுவதற்கான முயற்சி இது. இது கொள்ளைப்புறமாக ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான அந்த பேரே அந்த நோக்கத்தோடு தான் வச்சிருக்காங்கன்ற. மக்களுக்கான அவை வந்து சட்டமன்றம் தான், மக்களுக்கான இடம் சட்டமன்றம், மக்களுக்கான இடம் லோக்சபா, மக்கள் அவை. நீங்க இப்ப வந்து இதை போய் நீங்க சொல்ல முடியாது. ராஜ்பவனை வந்து நீங்க சொல்ல முடியாது. அது வந்து ஒரு அலங்கார பதவி, ஒரு அடோன்மெண்ட் தான் அது. இட் இஸ் நாட் அன் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள். அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமே உள்நோக்கத்தோடு இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சட்டவிரோதம், அரசமைப்பு சட்டவிரோதம், அதை சிதைக்கிற வேலை. இப்போ நீங்க வந்து இந்த 15 நாள் தாங்க, அதாவது 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையும் தான் பாராளுமன்ற கூட்டத்தொடர். இந்த கூட்டத்தொடரில் 13 மசோதா. இந்த 13 மசோதாவுமே இப்போ வந்து எல்லாமே கார்ப்பரேட்டுக்கான மசோதா. இந்த இப்போ அண்ணன் குறிப்பிட்டது போல் தொழிலாளர் 24 தொழிலாளர் சட்டத்தை வந்து அழிச்சிட்டு 4 தொகுப்பாக மாற்றிருக்கிறாங்க. இதுவுமே யாருக்கானதுன்னா கார்ப்பரேட் செக்டாருக்காக தான், அவர்களுக்கானது தான். இப்போ முழுக்க இவர்கள் கார்ப்பரேட்டுக்கான ஆட்சியை வந்து நடத்துகிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்ல வந்தேன், டைவர்ட் ஆகிட்டேன். நீங்கள் கேட்டீங்க, 2 பேர்ட்டுமே கேட்டீங்க, ஏன் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் பேச மாட்டேங்கிறாங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் தான் ரைஸ் பண்ணுறாங்க. 267 விதியின்படி அங்கே வந்து மாநிலங்களவையில் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ் தூக்கி வீசப்படுது. அந்த நோட்டீஸ்க்கு மரியாதை இல்லை. நான் பேச அனுமதி மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது வேற என்ன வழி? இப்போ இதை வந்து வெளியில மக்கள்கிட்ட வந்து எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியத்துக்கு எதிர்கட்சிக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ சோனியா காந்தியிலேருந்து, ராகுல் காந்தியிலேருந்து, திமுகவினுடைய கனிமொழியிலேருந்து, திருச்சி சிவாவிலிருந்து, விசிகாவுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ்லேருந்து எல்லாம் வெளியில் நின்று கத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளுவது அவர்கள் தான், பாஜக காரர்கள் தான். நம்ம விருப்பப்பட்டு வெளியில வரல, நாம உள்ள போய் மக்கள் பிரச்சனை பேசதான் விரும்புகிறோம். அதற்கு அங்கே அனுமதி இல்லை, அங்கே ஜனநாயகம் மறுக்கப்படுது. கண்டிப்பாக அதனால வந்து வெளியில் வந்து போராட வேண்டிய ஒரு தேவை எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சரி, பேசுவோம். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், இப்போ என்னன்னா, மோடி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து தேர்தலினுடைய வெற்றி என்ற அந்த ஆணவத்தையோ அல்லது வந்து அந்த விரக்தியோ இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துகிற களமாக நாடாளுமன்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதில் வந்து இவருடைய பேச்சில் துணிக்கின்றது அப்படின்னு அந்த துணி வந்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் நான் வந்து நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், எதிர்க்கட்சிகள் எப்படி சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவுரையாக அதை எடுத்துக்கலாமா நம்ம? அவர் பேசின விதம், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் முகத்தில் தெரிந்த அந்த ஆணவம், இதையெல்லாம் பார்த்தா அவர் நல்ல விதமாக சொல்லவில்லை. நீங்களெல்லாம் என் காலுக்கு கீழப்பா, நான் தான் என் விஸ்வகுரு, நான் தான் 56 இன்ச் தோழர் அப்படிங்கிற மாதிரி, தோழர் இல்லை தோழர் அப்படிங்கிற ஒரு துணி தான் இருந்ததே தவிர அவருடைய ஆணவ போக்கைத்தான் அந்த பேச்சில் பார்க்க முடிஞ்சது. பின்னாடி எல் முருகன் நின்னார், அதுதான் நம்ம கவனிக்கணும். மீதி அமைச்சர்களை கூட விட்டுருங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல, பிஜேபியாகத்தான் அவர்கள் இருப்பார்கள், சனாதனமாகத்தான் அவர்கள் இருப்பார்கள், நாக்பூருக்கு அடிமையாகத்தான் அவர்கள் இருப்பார்களுக்கு சாட்சி அந்த இது. அதனால இவர் சொல்லுகிறார், நீங்க அந்த வெற்றியோ தோல்வியோ அந்த உணர்விலிருந்து வெளியே வாருங்களா, உங்க முகத்திலேயே அது தெரிஞ்சது. எஸ்ஐஆரை வைத்து 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு நீங்கள் பெற்றதை வெற்றின்னு நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னா, இதை விட ஜனநாயகத்துக்கு அவமானம் வேற எதுவுமே இருக்க முடியாது. மக்கள் பார்க்க நீங்க திருடினீங்க, மக்கள் பார்க்க அவர்களை நீக்கினீர்கள் என்றால் ஜனநாயகத்தின் அடையாளம்னா எது அப்படின்னா வாக்காளர்களுக்கான அந்த ஒற்றை வாக்கு. பணக்காரனுக்கும் ஒற்றை வாக்கு தான், குடிசையில் இருப்பவனுக்கும் ஒற்றை வாக்கு தான். அதுதான் ஜனநாயகத்தின் அடையாளம், சுதந்திரத்தின் அடையாளம்னு சொல்லப்பட்ட அந்த வாக்கை நீக்கிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள். வாக்காளர்கள் வாக்களித்து தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வேண்டிய வாக்காளர்களை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் எனக்கு பொருட்டே இல்லை என்று சொன்ன அந்த ஆணவத்தை தான் அங்கே பார்க்க முடிஞ்சது. அது தவிர திரும்ப நம்முடைய ஐயா காரை செல்வராஜ் அவர்கள் சொன்னார்ல, 13 மசோதா இருக்கு, 15 நாள் தான் இருக்கு, ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்னு. ஒண்ணு, இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது ஒண்ணு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு நாள் வெளிநடப்பு செய்யும், அன்னைக்கு இவங்க 13 மசோதாவை 13 செகண்ட்ல நிறைவேற்றிடுவாங்க. இது நாள் வரைக்கும் அப்படிதான் நடந்தது. அவங்க வெளிநடப்பு செய்கிறார்களோ இல்லையே, இங்க 13 மசோதா இல்ல 130 மசோதாவையும் கடந்த கூட்டத்தொடர்லையும் அப்படிதான் நடந்தது. டெம்ப்ளேட்டா இப்படிதான் நடக்குது. அதனால இதுதான் நடக்கவிருக்கிறது. இதை நோக்கிதான் எதிர்க்கட்சியை அவர்கள் நகர்த்துவார்கள். இன்னைக்கு நம்மளோட சிந்தனை களம் விவாதத்தை பத்தி எனக்கு என்ன சந்தோஷம்னா, பார்லிமெண்ட்ல பேசணும்னு எதிர்க்கட்சிகள் துடிக்கிற விஷயங்களெல்லாம் நாம இங்க சுதந்திரமா பேசிட்டோம்.
எவ்வளோ பெரிய ஜனநாயகம் இது இல்ல? கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் எனக்கான சந்தோஷம். அதுல நம்முடைய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இன்னொன்னு சொன்னார், கொதிச்சு போயிட்டேமா அதை கேட்கும்போது. வந்தே மாதரம் should be discussed first due to its historical importance than SIR. எப்படி இதை நீங்க சமப்படுத்த முடியும்? எப்படி இதை நியாயப்படுத்த முடியும்? மக்களோட உயிர் எனக்கு தேவையில்லை. ஹிஸ்டாரிக்கல் பழமையாக இருக்கக்கூடிய வந்தே மாதரத்தை நாம் மத அடிப்படைவாதத்தை வந்து உள்ளடக்கி இருக்கின்ற பாடல் முக்கியத்துவம் பெறுது. நாம யாரும் வந்தே மாதரத்துக்கு எதிரி இல்லை. ஆனால் இவர்கள் நம்முடைய தேசிய கீதமான ஜனகணமனவை நகர்த்தி விட்டு அங்கே வந்தே மாதரத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை இப்போது சூழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். திராவிடம் இருக்கு, மற்ற மாநிலங்களின் பெயர்கள் எல்லாம் வருது, ஒற்றுமை இருக்கு, என்ன யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிற அந்த கருத்தை நம்ம சொல்றோம். ஆனால் வந்தே மாதரம் என்கின்ற பாடல் அப்படி அல்ல என்கின்ற அந்த புரிதல் நமக்கு இருக்குல்ல. அதனால ஓம் பிர்லா இதை சொல்லி இவங்க எப்போ ஒன்ன தூக்கி பிடிக்கிறாங்களோ அதற்குள் சனாதனம் ஒளிந்திருக்கிறது, அதற்குள் இந்துத்துவா ஒளிந்திருக்கிறது, அதற்குள் நாக்பூர் ஒளிந்திருக்கிறது, அதற்குள் ஸ்கோல்வாக்கரும் சாவர்கரும் ஒளிந்திருக்கிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் இப்போது நாடாளுமன்றத்திற்குள்ளும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது புரிந்ததால் தான் எதிர்க்கட்சிகள் இப்படி எதிர்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நன்றி, நன்றி. காரேஸ்வரராஜ் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக சுருக்கமாக ப்ளீஸ். ஒரே வரியில சொல்லிடுறேன். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள் பாஜகவினர். அது நாடாளுமன்ற ஜனநாயகமோ இல்ல மக்கள் மன்றத்திலான ஜனநாயகமோ தனி அதிகாரம் படைத்த அதிகாரிகள் அதிகார அமைப்புகளுக்கான ஜனநாயகமோ நீதிமன்ற ஜனநாயகமோ இந்தியாவில் இருக்கிற 5 முக்கியமான கூறுகளில் எந்த இடத்திலும் ஜனநாயகம் அழைத்து விடக்கூடாது என்பதில் பாஜக கவனமாக இருக்கிறது. அதற்காக இன்றைக்கு வரைக்கும் பாராளுமன்றத்திலே போராடி கொண்டிருக்கிற இந்தியா கூட்டணி எம்பிக்களின் கரங்களை வலுப்படுத்துவோம். நம்ம கடமையை நம்ம செய்வோம். அவர்களை நாம் திருத்துவதற்கு முயற்சி செய்வதை விட நாம் எந்த அளவிற்கு நாம் செய்திகளை இது போன்றதொரு நிகழ்ச்சிகள் மூலம் மக்களிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமோ அதை ஒரு களமாக அமைத்து தந்ததற்கு கலைஞர் செய்திகளுக்கு நன்றி சொல்லணும். நன்றி, நன்றி, நன்றி சார். உண்மையிலேயே வந்து இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக உண்மையிலேயே நீங்க 3 பேர் தான் மாற்றி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு சிந்தனை களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.